வணக்கம் நேர்களே, வணக்கம். ரிஷப ராசிக்கு ராகுக்கு பயிற்சி 2025. ரிஷப ராசிக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தார். லாபத்தையே கொடுத்தார், நஷ்டத்தை கொடுக்கல, லாபத்தை கொடுத்தார். 11ஆம் இடங்கிறது குரு வீடு. குரு வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது என்னங்க, இப்போ ராகு கேது பாவகிரகங்கள் எந்த வீட்டில் இருக்காரோ, இப்போ பாவகிரகம் வீட்டில் இருக்காரா, சுபகிரகம் வீட்டில் இருக்காரா, ஒரு லக்கணத்துக்கு அதை மெயினாக எடுக்கணும். இப்போ ரிஷப ராசிக்கு ராகு பகவான் ராகுக்கு இது பயிற்சி. ராகு எங்கே இருந்தாருங்க? மீனத்தில் இருந்தார். குரு வீடு, மீனத்தில் குரு வீடு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த 1.5 வருஷ காலமாகவே குரு எங்கே இருந்தார்? ரிஷபத்தில் இருந்தார். அப்போ பாவகம் மாற்றம்னு சொல்லலாம். அப்போ குரு வீட்டில் ராகு இருந்தால் நல்லதே நினச்ச பணம், நினச்ச வருமானம், நகைகள் சம்மந்தப்பட்டது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிது, வெளியூர் பயணம் போகிறவங்களுக்கு, இந்த முஸ்லீம் நண்பர்களால் நல்ல ஆதாயம் நமக்கு கிடச்சிது. இப்போ இந்துக்கள் முஸ்லீம் நண்பர்களால் இந்த சாதகருக்கு நல்ல நன்மை. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. முஸ்லீம் நண்பர்கள்லாம் ஃப்ரெண்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கனாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு நல்லதே கிடச்சிது. அப்போ அதே நேரத்துக்கு அந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து அதே நேரத்துக்கு 5ஆம் இடத்துல கேது போன்றிருந்தார். 11ஆம் இடத்துல ராகு லாபத்தை கொடுத்தாரு. 5ஆம் இடத்துல கேது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்வடைஞ்சு நல்லதே நடந்துச்சு. அந்த 11ஆம் இடத்துல இருந்த ராகு 5ஆம் இடத்துல இருந்த கேது பூர்வ புண்ணியத்திலே நல்ல ஒரு அமைப்பு, பிரச்சனை சிக்கல். அப்போ அந்த பங்காளி வீட்டு சம்மந்தப்பட்ட வகையில் ஆன்மீக சுற்றுலா, கோயில், முக்கியமான திருச்செந்தூர், வெளியூரெல்லாம் போயிட்டு வர அந்த ஒரு பாக்கியம் 5ஆம் இடத்துல கேது கிடச்சிது. அப்போ அந்த ஊரில் பொது கோயில், விநாயகர் கோயில், கற்பக விநாயகர் கோயில் கட்டினதுக்கு நாங்கள் நன்கொடை கொடுத்தோம், மனசார கொடுத்தோங்க. அந்த கோயில் கடைசி வரைக்கும் கட்டி முடிக்க வரைக்கும் நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற கேது கொடுத்தார். அப்போ அதே நேரத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்த ராகு லாபஸ்தானத்தை கொடுத்தார். குருவிட அல்லவா. அப்போ ரிஷப ராசிங்கிறது அஸ்வகுரு, அதே மீன ராசிங்கிறது தேவகுரு. அந்த தேவகுரு ரிஷப ராசி வீட்டில் தானே இருந்தார். அப்போ நல்லது கொடுத்தார், நன்மை நடந்துச்சு. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ரிஷப ராசி நேர்களுக்கு, ரிஷப லக்கண நேர்களுக்கு. அதாவது ரிஷப ராசிங்கிறது நில ராசி. அவங்க அந்த ரிஷப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சிற ராசி, உள்ளூர்லேயே லோக்கல்லே இருந்து சம்பாதிப்பாங்க, உள்ளூர்லேயே மல்லிகை கடை வச்சுருப்பாங்க, உள்ளூர்லேயே வீடு கட்டுவாங்க, நல்லா உள்ளூர்லேயே பேரும் போல வாழணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ரிஷப ராசிக்காரங்க. 10ஆம் இடத்துல இப்போ ராகு போனார். அந்த 10ஆம் இடத்துல ராகு போகும்போது 4ஆம் இடத்துல கேது வந்துட்டார். 10ஆம் இடத்துல ராகு கும்பத்துக்கு போனார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். நல்லா புரிஞ்சுங்க, ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போனார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம் ரிஷபத்துக்கு. அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த ரிஷபத்துக்கு கேது போனிருந்தார். 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அம்மாவுக்கு 4ஆம் இடத்துல கேது வரும்போது ஆப்ரேஷன் சம்பந்தம், நீர்க்கட்டி, அந்த மாதிரிலாம் அகட்டக்கூடிய வாய்ப்பு, அந்த மாதிரிலாம் நிறையா அந்த சாதகருக்கு அம்மாவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராகு வரும்போது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம், தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குதுங்க. போன ராகுக்கு அது பயிற்சி பணம், பொண்ணு, பொருள், சொத்து சகை எல்லாமே வீடுக்கு வந்துச்சு, வீடு தேடி வந்துச்சு. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 10ஆம் இடங்கிறது பதவி சம்மந்தப்பட்டது. இப்போ கவர்மெண்ட் அதிகாரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி சொல்லக்கூடாது, பதவி உயர்வு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த 10ஆம் இடத்துல வந்த ராகு தொழிலை மூவ்மெண்ட் பண்ணுது. உங்கள்கிட்ட தானே பணம் இருக்குது, அமௌண்ட் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், செய்யலாம். எப்படி செய்யலாம்? காலபுருஷனுக்கு 11ஆம் இடமா, ரிஷபத்துக்கு 10ஆம் இடமா, தொழில் பண்ணி பிழைக்கலாம், தொழில் செய்யலாம். 1.5 வருஷ காலத்துக்கு ராகு பகவான் நல்லதே பண்ணுவார். அப்புறம் உங்கள் திசை புத்தியை கம்பல் பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு நாங்கள் தொழில் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம். 10ஆம் இடத்துல ராகு இருக்குது, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அதனால தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ராகுக்கது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, உங்கள் சாதகத்தை டேட்டா பரத்தோடு எனக்கு அனுப்புங்க. இன்றைக்கி என்ன திசை புத்தி போடு. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் உறுதியாக தொழில் பண்ணலாம். உங்கள் திசை புத்தியும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம் எப்பயுமே எனக்கு அனுப்புங்க. அயனம்சம் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா அதை அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகம் பார்த்து
உங்கள் லக்கணத்துக்கு திசை புத்தி எப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு வரும்போது தொழில் பண்ணால் எப்படி ஓஹோன்னு வரலாம், நல்ல அமைப்பு வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல ராகு வந்துன்னா ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு வந்துருக்கு. காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் லாபத்தை கொடுப்பார். இந்த ராகுக்கு எது பாவக்கிரகம், தேய்புரியில் சந்திரனும் சூரியனும் பாவக்கிரகம், செவ்வாயும் பாவக்கிரகம். அந்த பாவக்கிரகம் இப்போ ராகுக்கு எது ஆண்டிகேப்பில் வரும், ரிவேர்ஸில் வரக்கூடிய கிரகம். அப்போ இந்த ரிவேர்ஸில் வரும்போது ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது, அதோட போய் அந்த கோச்சார ராகு சைன் பண்ணுறாருன்னா அந்த அந்த கோச்சார ராகு சைன் பண்ணும்போது அந்த ஆட்சி பெற்ற கிரகம் திசை ஓடுது. ரெண்டு கூட சாரை வாங்கி திசை ஓட்டும்போது என்னென்னா அள்ளி குமிச்சிருங்க. நீங்கள் 40 வருஷம் அனுபவிக்காத பணம் காசை இந்த 1.5 வருஷத்தில் காட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதுதாங்க ராகுக்கு. இது ரிவேர்ஸ் கிரகம். வக்கரத்தில் இருந்தாலே அதே மாதிரி தான் வெற்றி அடையும். வக்கரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை ஓடுது, அந்த ராகுக்கு இது கோச்சாரத்தில் போய் சைன் பண்ணாலும் அதே மாதிரி தான். ஜனனகான ராகு ரிவேர்ஸில் போனாலும் அந்த அந்த பலனை ரெட்டிப்பாக கொடுத்துரும். இதுதான். அவங்க சாதத்தை அனுப்புங்க, தெளிவாக உங்களுக்கு பார்த்து விளக்க சொல்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.